Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून. रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली. रब्बि ज़िदनी इल्मा रब्बि ज़िदनी इल्मा रब्बि ज़िदनी इल्मा. நம்ம எல்லாம் படைத்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் வன்மைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாற்றக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்து, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரை என்பது இந்த ஜும்மாவுடைய சிறப்புகள் அல்லது ஜும்மாவுடைய ஒழுங்குகள் அல்லது ஜும்மாவுடைய சிறப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கருப்பொருளில் இந்த ஜும்மாவை அமைத்திருக்கின்றேன். ஏன் என்று கேட்டால், ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துடைய எல்லா நாட்களும் ஒரே நாள் என்றாலும் கூட சில போது சில நாட்கள் பிற நாட்களை விட பெருமதியான சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கின்றன. மார்க்கமும் நமக்கு அவ்வாறுதான் சொல்லி காட்டுகின்றது. மாதத்தில் 11 மாதங்களை விட ரமலானுடைய மாதத்தை தனித்துவமாக பிற மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட அதிக நன்மையுடையதாக ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான வாரத்தின் மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள். அப்போ அந்த ஜும்மாவுடைய நாள் என்பது ஈமான் கொண்டவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எவ்வளவு பணிச்சுமையில் இருந்தாலும் அவர்களுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய தினம். எப்படி சனிக்கிழமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களுக்கு சிறப்பித்து கொடுத்திருந்தானோ, அந்த சனிக்கிழமையில் செய்ய வேண்டிய கடமைகளை, செய்யக்கூடாத விஷயங்களை அவர்கள் புறக்கணித்து அதை மீறி சென்றதனால் அல்லாஹ்வால் இழிவுபடுத்தப்பட்டார்களோ, அதே போல முஸ்லிம்களாகிய நாம் இந்த ஜும்மாவுடைய தினத்தை சரியான முறையில் பேண வேண்டியது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதித்த நாட்களில் மிகச் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்றார். இந்த சூரியன் தினந்தோறும் உதிக்குது, எல்லா கிழமைகளிலும் உதிக்கிறது. இருந்தாலும் சூரியன் உதித்த நாட்களில் மிகச் சிறப்பான நாள் எது என்று கேட்டால் ஜும்மாவுடைய தினம். அப்ப இந்த ஹதீஸ் வாரத்தினுடைய பிற நாட்களை விட, திங்கள் செவ்வாய் புதன் இதுவான நாட்களை விட ஜும்மாவுக்கு என்று உள்ள ஒரு விசேஷமான அந்தஸ்தை, ஜும்மாவுக்கு உள்ள சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் திருமறை குர்ஆனிலே ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி, ஜும்மாவுடைய நாளை பற்றி குறிப்பிடும் போது
ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் அதான் அழைக்கப்படும் போது, நீங்கள் அல்லாஹ்வின் பால் அழைக்கப்படும் போது உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய நினைவில் செல்லுங்கள். எப்போது ஜும்மாவுக்கான அதான் ஒழிக்கப்படுகிறதோ, ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய வியாபார பிற விடயங்களை அவர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவன் இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும். அந்த காரணத்தால் தான் வளைகுடாவுக்கு வெள்ளிக்கிழமையை விடுமுறையாக வைத்திருந்தார்கள். இப்ப அங்கேயே ஒன்றா என்ன பண்றாங்க, துபாயில் ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமைலாம் கட் பண்ணிட்டாங்க. நாங்க அந்த ஜும்மாவுக்கு மட்டும் கேப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த திருக்குரான்ல வேறு எந்த நாளையும் என்னை நினைவு கூறுவதற்காக என்று வேற ஒரு எந்த தினத்தையும் அல்லாஹ் சொல்லல. ஜும்மாவுடைய தினத்தான் சொன்னோம். ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் அழைக்கப்படும் போது உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு, உங்களுடைய தொழில்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பால் விரைந்து செல்லுங்கள். இரண்டாவது, பல தரப்பட்ட ஹதீஸ்களில் இந்த வெள்ளிக்கிழமையுடைய ஜும்மாவுடைய தினத்தினுடைய சிறப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை. அவர் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நாள் ஜும்மாவுடைய தினம். அவர் சொர்க்கத்திலிருந்து ஷைத்தானுடைய தூண்டுதலால் அந்த பழத்தை ருசித்த போது அல்லாஹ்வால் பூமிக்கு அனுப்பப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை நாள். அதே போல கியாமத் நிகழப்படக்கூடிய நாளும் அவ்வாறு தான். அப்போ ஒரு மனிதனுடைய ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது, இறுதி கியாமத். ஆரம்பமும் வெள்ளிக்கிழமை தான், இறுதியும் வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையில் முடியக்கூடியதாகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்றார். மனித வாழ்க்கையுடைய ஆரம்பத்தையும் மனித வாழ்க்கையுடைய இறுதி, அதுக்கப்புறம் உலகம் கிடையாது. எப்ப கியாமத் நாளுக்கு போயிடுறோமோ, எப்ப இந்த துனியாவை விட்டு எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசி மனிதர் வரைக்கும் எழுப்பப்பட்டு கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுகின்றதோ, அதற்கு பிறகு உலகம் இல்லை. உலகத்துடைய ஆரம்பமும் உலகத்துடைய இறுதியும் நிச்சயமாக ஜும்மாவுடைய நாளில். நாம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதை கேட்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய பட்டோலைகளை வலதுகத்தில் கொடுப்பானாக. அதே போல ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறத, இப்ப மற்ற நாட்களில் கூட லஹூர் தொழுகையை எத்தனை பேர் நம்ம சரியாக இமாமோடு ஜமாத்தாக தொழுகிறோம் என்பது கணக்கிட முடியாது. வேலையில் இருப்போம், பல பணிச்சுமைகள் இருப்போம், வியாபாரத்தில் இருப்போம், தொழுவோம், நேரம் தவறி தொழுவோம், இல்லைன்னா ஜமாத்தில் கலந்து கொள்ள முடியாமல் வீட்டில் தொழுவோம். அதான் ஒரு இஸ்ரேலுடைய ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. எப்போது முஸ்லிம்கள் ஜும்மாவுக்கு வருவதை போல ஃபஜ்ருக்கு வருவார்களோ அப்போது நாங்கள் ஆட்டம் கொண்டு விடுவோம். எப்போ முஸ்லீம்களை பார்த்து உலகம் பயப்படும் அப்படின்னா, ஜும்மாவுக்கு வருவதை போல. ஜும்மால பள்ளி ஃபுல்லாக இருக்கு, நிரம்பி இருக்கிறது. பின்னாடி அதான் கொடுக்கிறோம், அதிகமா ஆள் இருக்கு, கொஞ்சம் பேர் முன்னாடி வாங்க, சின்ன பசங்களாம் முன்னாடி வாங்க. இதே போன்ற நிலைமை மற்ற தொழுகைகளில் காணப்படுவதில்லை. இதை போன்ற நிலைமை உங்களுக்கு ஃபஜ்ர்ல வந்துருச்சு அப்படின்னா முஸ்லீம்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்று அர்த்தம். அப்ப இந்த சமயத்துல ஜும்மா தொழுகை ஒன்றுதான் முஸ்லீம்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்குது. இங்க இத்தனை பேர் 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த 100 பேரையும் நான் சந்திக்கணும்னா ஜும்மாவை மட்டும் தான் சந்திக்க முடியும். கரெக்டா? வேற எந்த தொழுகையிலையும் சந்திக்க முடியாது. தொழுதாலும் அவங்க ஒரு இடத்துல தொழுவாங்க, வீட்டில் தொழுவாங்க. அப்ப ஜும்மா என்பது முஸ்லீம்களை ஒன்றிணைக்கக்கூடிய, முஸ்லீம்களை பிரிந்து விடாமல் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜும்மா என்பது சமூகத்துடைய ஒற்றுமையை வலிமைப்படுத்தக்கூடிய, ஈமானை புதுப்பிக்கக்கூடிய, நம்முடைய அறிவை பரப்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். இப்போ ஜும்மான்ற ஒரு கான்செப்ட் இல்லை, இந்த மாதிரி குத்துபா கொடுக்கக்கூடிய முறை இல்லை அப்படின்னா
பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துடைய போதனைகளை முறையாக கேட்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்திருக்கின்றான். அப்ப அந்த ஜும்மாவுடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதை செய்தால் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். முதலாவது சுத்தம். ஒரு முஸ்லிம் சுத்தமானவனாக இருக்க வேண்டும். சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஜும்மாவுக்கு முன்னால் குளிப்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. மற்ற நாளில் குளிக்க கூடாதான்னு இல்லை, மற்ற நாளில் குளிக்கணும். ஜும்மாவுடைய நாளில் அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. இரண்டாவது, வாசனை திரவியங்களை அணிந்து கொள்வதும் வரக்குள்ள ஒரு நல்ல வாசனை வருவதற்கும் இருப்பதில் சிறந்த உடைகளை உடுத்துங்கள். ஜும்மாவுக்கு வரும்போது இருப்பதில் சிறந்த உடைகளை உடுத்துமாறு மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது. மூன்றாவது, ஜும்மாவுடைய நாளில் யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அந்த வாரம் முழுவதும் அவர் பாதுகாக்கப்படுவார். இப்ப சூரத்துல் கஹ்ஃபை அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவுடைய தினத்தில் ஓத சொல்லி இருக்கிறார்கள். நான்காவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓத வேண்டும். அப்ப ஜும்மாவுடைய நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஸலவாத்துகளின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை உயர்த்துகின்றார். நம்ம பள்ளியுடைய வாட்ஸ்அப் குரூப்ல கூட வெள்ளிக்கிழமை ஒரு ரிமைண்டர் வேற போடுறாங்க இல்லையா, இன்று வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். அப்ப ஸலவாத்துகளை நாம் அதிகப்படுத்துவது இந்த ஜும்மாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தொழுகைக்காக ஆரம்பத்தில் செல்லுதல். எப்படி ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால், துயரம் ஏற்பட்டால், அந்த துயரத்துடைய ஆரம்பத்திலேயே யார் பொறுமையை மேற்கொள்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே பொறுமையசாலி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை போல, இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு முதல்ல யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். முதல்ல ஒட்டகம், நம்ம குர்பானி உண்மையான குர்பானி கொடுக்குள்ள ஒட்டக கறி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்காக எங்கேயாவது வர வைக்க முடியுமான்லாம் அது ஒரு பெரிய கடமையா நினைச்சுக்கிட்டு அதுக்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம். எந்த முயற்சியும் இல்லாம, காசு பணம் இல்லாம அல்லாஹ் ஒன்று சொல்றான், ஒட்டக கறி தானே கொடுக்கணும். ஜும்மாவுக்கு முதல்ல வந்தா ஒரு ஒட்டகத்தை குர்பானி செய்த நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். அதற்கு அடுத்து வருவதற்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கடுத்து ஒரு ஆட்டை, அதற்கடுத்து ஒரு கோழியை. அப்ப நமக்கு முட்டையாவது வேணும் அப்படின்னா எவ்வளவு விரைவாக, நம்ம எல்லா தொழுகைக்கும் விரைவா வராட்டியும் பரவாயில்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல முஸ்லீம்களுக்கு 52 வாரத்துக்கு 52 வாரங்கள் அவர்கள் இஸ்லாத்துடைய போதனைகளை அங்கீகாரமான முறையில் எல்லா மன்ஹஜ் பிரிவும் சார்ந்தவர்களும் பெறக்கூடிய ஒரு இடம் ஜும்மாவுடைய நாள். அப்ப அந்த ஜும்மாவுடைய தினத்துல எந்த அளவுக்கு முன்னால் போக முடியுமோ அந்த அளவுக்கு நாம் முன்னால் செல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான நன்மை என்னன்னா, ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் ஒரு சிறப்பு தருணம் இருக்கிறது, ஒரு சிறப்பான நேரம் இருக்கிறது, அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் யார் ஒருவர் துவா செய்கிறாரோ அந்த துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இது வேற எந்த நாளுக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு சொல்லல. ஜும்மாவுடைய நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யார் துவா செய்கிறார்களோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அது முஃபஸ்ஸிரீன்கள் 2 விதமான கருத்து சொல்றாங்க. இமாம் மிம்பரில் அமர்ந்து உரை தொடங்கியதிலிருந்து தொழுகை முடியும் வரைக்கும் இதற்கு இடைப்பட்ட ஏதோ ஒரு நேரம், அல்லது அசருக்கு பின்னால் உள்ள மஹ்ரிபுக்கு முன்னால் உள்ள கடைசி 1 மணி நேரம். அப்போ ஒரு நல்ல மூமின், ஒரு முழுமையான மூமின் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜும்மாவுக்கு உள்ள நுழைஞ்சதுலேருந்து மஹ்ரிப் வரைக்கும் முடிந்த நேரங்களில் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டா எந்த நேரம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது. எப்படி லைலத்துல் கதர் மறைக்கப்பட்டதோ அதில் பல நன்மைகள் இருக்கிறது. நாம நினைக்கிறோம் அது லைலத்துல் கதர் மறைச்சதால தான் கடைசி 10 நாளாவது ஒழுங்கா தொழுகிறோம். கரெக்டா இந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஒரு நாள் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், தொழுவோம்.
அதே போல ஜும்மாவுடைய நாளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜும்மாவுடைய குத்துபாக்கள். இந்த ஜும்மாவுடைய குத்துபாக்கள் என்பது வெறும் மார்க்கத்தை பற்றிய பிரசங்கம் மட்டுமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, கலீஃபாக்களுடைய காலத்துல, குலஃபதே ராஷிதீன்களுடைய காலத்துல ஜும்மா மேடை என்பது மக்களை பயிற்றுவிப்பதற்கான மேடை. அதுல அவர்களை பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பேசப்பட வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஜும்மா மேடையில சொர்க்கம் நரகத்தை தாண்டி வேற எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப அந்த மக்கள் எங்க உலக விஷயங்களுக்கான வழிகாட்டுதல்களை எங்க பெறுவாங்க? நீங்க எப்போதும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம், நான் பாடு எப்போதும் 24 மணி நேரம் சொர்க்க நரகத்தையே பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய ஒளியில தீர்வு என்ன என்பதை யாரிடம் சென்று கேட்பார்கள்? இந்த ஜும்மா மேடைகள் தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலிருந்து பாபரி மஸ்ஜித் வரைக்கும் பேசப்படக்கூடிய மேடைகள். அதை நாம் முறையாக பயன்படுத்துவதில்லை. அதை முறையாக பயன்படுத்தி இருந்தால் இந்த முஸ்லீம் சமூகத்தை போல ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள சமூகம் வேறு ஒன்று இருக்க முடியாது. ஏன்னா நிறைய இமாம்கள் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் பேசினா அது இன்னும் பாவமான ஒரு விஷயத்தை இப்போ நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 52 ஒரு வருஷத்துல 52 வாரம், சில வருஷத்துல 53 வாரம் இறைவனை பற்றி நினைக்கக்கூடிய, இறைவனுடைய நினைவுகளை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றக்கூடிய, மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாகத்தான் ஜும்மாவுடைய குத்துபாக்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போல இப்படி ஒரு ஜும்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற காரணத்தால் தான் மனுஷன் மீதி 6 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். வியாபாரம், பிசினஸ், இல்லைன்னா வேலை. அந்த வேலைகளுக்கு மத்தியில நடுவில் என்ன, ஒரு சின்ன அல்லாவை பத்தி நினைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரி சமயத்தில் தான் கிடைக்கும். அதனாலதான் வளைகுடா நாடுகள்ல வெள்ளிக்கிழமை எதுக்கு விடுமுறைன்னா, அட்லீஸ்ட் அன்னைக்காவது தொழுகைக்கு லாஸ்ட் மினிட்ல ஓடாம கொஞ்சம் ஆரம்பரை நின்று அலங்கரிச்சு எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அப்பயும் குத்துபா ஆரம்பிச்சு தொழுகைக்கு போற ஆட்கள்லாம் இருக்காங்க. நீ என்ன லீவ் விடுறது, நீ என்ன லீவ் விட்டாலும் சரி, நான் அந்த கடைசி நேரத்தில் தான் போவேன். அதனால தான் துபாயில் என்ன பண்ணா, அதுக்கு ஒரு இடம் வெள்ளிக்கிழமை போது வேலைக்கே வச்சிருவோம்னு வச்சுட்டான். அப்ப அந்த வெள்ளிக்கிழமை என்பது நம்முடைய மார்க்க அறிவுரைகளை கேட்பதுமல்ல, குடும்பத்தினர் ஒன்றாக உட்கார்ந்து ஒரு ஒரு இஸ்லாமிய உரையை கேட்கக்கூடிய பாக்கியமும் இந்த வெள்ளிக்கிழமை தான் கிடைக்கும். அதே போல ஒரு குடும்பமாக, தந்தை மகன் பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக பள்ளிக்கு வந்து இறைவனை பற்றி நினைவு கூறுவது என்பது அவர்களுக்கு மத்தியில குடும்ப உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜும்மாவுடைய தினங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த ஜும்மாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது இந்த வெள்ளிக்கிழமையில, உலகத்துக்கு அனுப்பப்பட்டது வெள்ளிக்கிழமையில, கியாமத் நாள் வெள்ளிக்கிழமையில தான் நடக்க போகுது. அப்ப இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை பற்றி பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதுல ஒரு முக்கியமான ஹதீஸ் என்னன்னா, ஜும்மா முதல் ஜும்மா வரை செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க ஜும்மாவுக்கு வரீங்க, முறையாக உது செய்து நீங்க குத்துபாக்களை கேட்டு முறையாக நீங்கள் ஜும்மாவை நீங்கள் பரிபூர்ணமாக தொழுது விட்டு செல்லும் போது சென்ற ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் இடையில் நடந்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு வாரத்தில் நம்மை எரியாமல் மனதால, நம்முடைய சொற்களால், நம்முடைய செயல்களால், சிந்தனையால் நிறைய பாவம் செஞ்சிருப்போம், நமக்கே தெரியாது. அப்ப அந்த பாவங்களை எல்லாம் கழுவி விடக்கூடிய, அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சிருக்கிறான். வெள்ளிக்கிழமையுடைய தொழுகைகளை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப ஜும்மாவுடைய தொழுகைக்கு யார் நடந்து வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மைகள் எழுதப்படுகின்றன. அதனாலேயே சில சமயம் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து பள்ளிகளுக்கு பக்கத்தில் வீடு மாறுவதை பற்றி பேசிய போது, இல்லை நீங்க அங்கேயே இருங்க, ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டாங்க. அப்ப ஜும்மாவுடைய தினத்துக்காக எவர் ஒருவர் நடந்து வருகிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாவத்தை மன்னித்து ஒரு நன்மையை எழுதுகிறார் என்றால்,
அப்ப ஜும்மா தொழுகை மட்டும் பயனுள்ளதல்ல, ஜும்மா தொழுகைக்காக எடுக்கப்படக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் பயன் இருக்கிறது. அதிலும் நடக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த சிரமத்தை தாங்கிக் கொண்டு வரும்போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் எதிர்பார்ப்பதை விட நலவை அவர்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த நாளில் ஜும்மா யாருடைய ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மாவுக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறதோ அப்போது பள்ளிவாசலை நோக்கி வாருங்கள் என்று சொல்வதன் மூலமாக இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இடையில நீங்க பேலன்ஸ்டா இருங்க, சமநிலை பேணிக் கொள்ளுங்கள், வியாபாரம் செய்யுங்க. அதே சமயத்தில் ஜும்மாவுடைய நேரம் வந்து என்ன பண்ணுங்க, பள்ளிக்கு வாங்க. இம்மையும் வேண்டும் மறுமையும் வேண்டும். மார்க்கம் எப்போதும் சமநிலையில் தான் இருக்கு. மார்க்கம் வந்து துனியாவை மறந்துருக்குன்னு சொல்லவே இல்லை. நம்ம துவாக்கல்ல கூட ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக, மறு உலகத்திலும் நன்மையை தருவாயாக. அப்ப இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தளமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த ஜும்மாவுடைய உரைகள் என்பது ஒரு போற போக்கில் பேசக்கூடிய உரைகளாக இல்லாமல் ஏதோ ஒரு ஹதீஸ் எடுத்தோ ஒரு வசனம் எடுத்தோ பேசுறோம் கடல் முடிச்சு அப்படிங்க கூடாது. இந்த ஜும்மாவுடைய உரையில் முஸ்லீம் சமூகத்தினுடைய கல்வி பேசப்பட வேண்டும், முஸ்லீம் சமூகத்தினுடைய வேலை வாய்ப்பின்மை பேசப்பட வேண்டும், முஸ்லீம் சமூகத்தில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் பேசப்பட வேண்டும், இந்த முஸ்லீம் சமூகம் மறுமைக்கு தன்னை எவ்வாறு தயார்படுத்துவது என்பது பேசப்பட வேண்டும். இப்படி ஒரு முஸ்லீம் சமூகம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பேசுவதுதான் முழுமையான ஒரு பயனை நமக்கு கொடுக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த ஜும்மாக்களை பயன்படுத்தி வெறும் மறுமையை மட்டும் பேசவில்லை, எஸ்ஐஆரா அதுவும் பேசுறோம். ஏன்னா எல்லாமே தேவை முஸ்லீம் சமூகத்திற்கு. அப்ப இந்த நாள் என்பது நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு நாளை நம்ம பல சமயங்கள்ல சின்ன சின்ன காரியங்களின் மூலமாக நம்ம நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 ஜும்மாக்களை யார் அலட்சியமாக விட்டு விடுகிறாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். யார் வந்து 3 ஜும்மாக்களை, இன்னொரு ரிவாயத்தில் தொடர்படியாக என்று வருகிறது, தொடர்ச்சியாக 3 ஜும்மாக்களை கண்டினியூஸா யார் விடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா முத்திரை பதிப்பான். இன்றைக்கு நம்ம பள்ளிகளில் படிக்கும் போது, கல்லூரிகளில் படிக்கும் போது நமக்கு இதனுடைய பாரதூரம் தெரியல. ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய கல்லூரிகள்ல நிறைய பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜும்மா தொழக்கூடிய வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடுகிறது. என்னைக்காவது லீவ் விட்டா மட்டும்தான் அவங்க ஜும்மாவே கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பருவ வயது அடைந்த அத்தனை பேரும் தொடர்ச்சியாக 3 ஜும்மாக்களை கைவிடக்கூடாது. அது இஸ்லாத்துல ஆக மிக பெரும் பாவங்களில் ஒன்றாக கணிக்கப்படுகிறது. ஏதாவது பயணத்தில் இருக்கிறீங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, வெளியே வந்தா ஏதாவது உயிருக்கு ஆபத்து போன்ற அச்சம் தரக்கூடிய சூழல்கள் தவிர்த்து வேறு காரணங்களுக்காக தொடர்ச்சியாக 3 வாரம் நிரப்பக்கூடாது, ஜும்மாவை நாம் தவறவிடக்கூடாது. இரண்டாவது, குத்துபாவின் போது பேசுவது. குத்துபாவுக்கு உள்ள வந்துடும், வந்த பிறகு குத்துபாவை கேட்காமல், குத்துபாவுடைய உரையை கேட்காமல் பேசிக் கொண்டிருப்பது, சிரித்துக் கொண்டிருப்பது, பதில் பேசுவது, ஈவன் சும்மா என்று சொல்லுவது கூட, நீ பேசாத, குத்துபால பேசக்கூடாது என்று சொல்வது கூட அதை முறித்து விடும் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பள்ளி வாசலில் உள்ளே நுழைந்ததிலிருந்து நம்ம தொழுகை முடிக்கும் வரைக்கும் நாம் முறையாக இறைவனுடைய சிந்தனை தவிர்த்து வேறு சிந்தனை இல்லாமல் இருந்தாலே நமக்கு என்ன கிடைக்கும், முழுமையான பயன் நமக்கு கிடைக்கும். இதுல 3வது விஷயம் வருது. இது இன்றைய நவீன காலகட்டத்தில் ஒரு சில காரணங்களை தவிர்த்து, இப்ப குத்துபா கொடுக்கிறோம், குத்துபாக்கான உரைகளை பார்க்கிறோம், இல்ல குத்துபாவை ஒருவர் வீடியோ எடுக்கிறாரு நிர்வாகம் சொல்லி, அந்த காரணங்களை தவிர்த்து மொபைலை பயன்படுத்தி படம் பயன் பண்றது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வாட்ஸ்அப் பார்க்கறது, ஸ்டேட்டஸ் பார்க்கறது, சில பேர் கால் அட்டன் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் நினைச்சிட்டு
கால் அட்டன் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஜும்மாவுடைய பலன்களை அளித்து விடக்கூடியது. அதிகபட்சமான 12:45 வந்தால் 1:45, 1 மணி நேரம். வாரத்தில் 24 மணி நேரம், நீங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 7 நாளில் ஒரு மணி நேரம் நம்ம அல்லாஹ்வுக்காக முழுமையாக எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்மளால இருக்க முடியல. தொழுவுக்குள்ள வெறும் 5 நிமிஷம் தான் தொழுகிறோம். பரல 5 நிமிஷம் தொழுகிறோம். அந்த 5 நிமிஷத்திலேயே நம்ம அல்லாஹ் அக்பர் கையை கட்டின பிறகு அல்லாஹ் தூர எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஸ்கூலுக்கு போகணுமே, அங்கே சாப்பாடு கொடுக்க போகணுமே, இது கொடுக்க போகணுமே, அந்த காடை அங்கே விட்டு வந்தோமே, வெளியே வண்டி விட்டுமே, வண்டி சாவி கூட்டமா இல்லையா, செப்பல் வெளியே இருக்குமா இல்லையா, எல்லாமே எப்போ வருது 5 நிமிஷம் தான் கரெக்டாகும். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன். ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார், போய் 2 ரகம் ரெஃபில் தருவார். ஏன்னா அந்த 2 ரகம் ரெஃபில் தருவக்குள்ள அது எங்கே விட்டாருங்கிறது தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிடம் கூட அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பலவீனமாக கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறோம். நாம தான் நம்ம பிள்ளைகளை குறை சொல்றோம். 50 நிமிஷம் கிளாஸ், என்ன நீ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டேங்கிற, என்ன நீ அங்கே எங்கேயும் டிஸ்ட்ராக்டா இருக்க, நம்ம பசங்க நம்ம குறை சொல்றது. நம்மளால 5 நிமிஷம் என்ன பண்ண முடியல, டிஸ்ட்ராக்ட் இல்லாம நம்மளால தொழுவ முடியல. மனிதன் அப்படித்தான் இருக்கிறான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜும்மாவுடைய தொழுகையில அன்றைய காலகட்டத்தை வச்சு கற்களின் மீது விளையாடியவர் தவறு செய்து விட்டார். அன்றைக்கு இந்த மாதிரி கார்பெட்லாம் கிடையாது, மணல் தரைகள், கற்கள்லாம் இருக்கும். உட்காந்து அந்த குத்பாவை கேட்காமல் கற்களை வச்சு சும்மா கையை வச்சு சும்மா இல்லாம விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அதே போல இன்றைய காலத்தில் மொபைலா இருக்கலாம், கார்பெட்டா இருக்கலாம், சும்மா சில பேர் ஜும்மாவுக்கு வந்தா தான் தொப்பியை கட்டுவான், வைப்பான், போவான், எல்லாம் பண்ணுவோம். அப்படியெல்லாம் இல்லாமல் நாம் முழுமையாக குத்பாக்களை கேட்டு முழுமையாக தொழுகையில கலந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஜும்மாவுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல எப்படி ஜும்மாவுக்கு வரும்போது நீங்கள் நல்ல மனத்தோடு நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு வர வேண்டுமோ, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சாதாரண தொழுகைக்கே, அதாவது மற்ற 5 வேளை தொழுகைக்கே சொல்றாங்க, வெங்காயம் பூண்டு சாப்பிடுபவர்கள் தொழுகைக்கு வராதீங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது பக்கத்துல உங்க பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு தொழுகையாளிக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். ஏன்னா தொழிலாளி பக்கத்தில் நிற்கக்குள்ள சில பேர் சிகரெட் குடிச்சிட்டு வாயை கூட கிளம்ப நிற்பாங்க. பக்கத்தில் நிற்கிறவனுக்கு குடிச்சவருக்கு ஒன்றும் தெரியாது, பக்கத்தில் நிற்கிறவன் தான் பாவம். அந்த மாதிரி தொழுகைக்கே சொல்லும் போது நாம என்ன பண்ணணும், ஜும்மாவுக்கு வரும்போது முடிந்த வரைக்கும் அது வேர்வை மனமாக இருக்கலாம், மீன் வாசனையா இருக்கலாம், சிகரெட்டா இருக்கலாம், எல்லாத்தையும் நல்ல வாயை கழுவிட்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுத்தாத வகையில் நம்முடைய விடயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மஸ்ஜித் என்பது வாக்குவாதம் செய்வதற்கான இடம் அல்ல. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால மஸ்ஜிதில் வியாபாரம் செய்வதை தடுத்து இருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு என்று சில ஒழுங்குகள் இருக்கின்றன. அப்ப மஸ்ஜிதுகளை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதம் செய்வது, கத்துவது, யாராவது சத்தம் போட்டு கொண்டிருப்பது, இது எல்லாம் டோட்டலா நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு முழு பரிபூர்ணமான அமைதியோடு குத்துபாக்களை கேட்டு நாம் தொழுகையை முடித்துக் கொண்டு செல்வதுதான் நமக்கு முழுமையான பயனை பெற்றுத்தரும். அதே போல இமாம் தொழுகையை முடிப்பதற்கு முன்னால், இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாம எக்ஸிட் ஆகக்கூடாது, வெளியேறக்கூடாது. இதுவும் ஜும்மாவை பூர்த்தியாக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லீமுடைய கரத்திலிருந்தும் சொல்லிலிருந்தும் பாதுகாப்பு எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் உண்மை முஸ்லீம்ங்கிறாங்க. இப்போ தொழுகைக்கு வரீங்களா, பின்னாடி தான் இடம் இருக்குன்னா உட்கார்ந்துங்க. ஜும்மாவுடைய நாளில் 4 பேர் மேலே ஏறி அப்படி இந்த கால் மேலே கால் போட்டு அப்படி முன்னாடி வர சொல்லி நமக்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை. அதே போல குத்துபா கேட்கும் போது முடிஞ்ச வரைக்கும் இந்த சவுத்துல சாயாம உட்காந்தாலே நமக்கு தூக்கம் வராது. இல்லைன்னா மனம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், தூக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நம்ம ஜும்மாவுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம், ஜும்மாவுக்கு இவ்வளவு பயன்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்ப அந்த பயன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஜும்மாவுடைய பயன்களை தடுக்கக்கூடிய வழிகெடுக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நம்மை முழுமையாக தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்ம ஜும்மாவுடைய நாளில் தொழுகைகளை முறையான நேரத்தில் நம்ம நிறைவேற்ற வேண்டும்.
இதன் மூலமாக மஸ்ஜிதுகளுக்கும் நமக்கும் இடையான உறவு என்பது வலுப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத நாளில், மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டத்தார் யாருன்னு கேட்டீங்கன்னா, மஸ்ஜிதுகளோடு தன்னை பிணைத்துக் கொண்ட வாலிபன். தன்னுடைய இளமை பருவத்தில் மஸ்ஜிதுகளோடு யார் பிணைத்துக் கொள்கிறார்களோ, யார் மஸ்ஜிதுகளோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட பிணைப்பு எப்ப நமக்கு பள்ளிவாசல்களோடு கிடைக்கும் அப்படின்னா, கடைசி நேரத்தில் வந்துட்டு விரைவாக வெளியேறுவதில் அல்ல, முடிந்த வரைக்கும் மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஜும்மாவுடைய தினங்கள்ல முறையாக வந்து இங்கே நடத்தக்கூடிய குத்துபாக்கள் எல்லாம் முஸ்லீம் சமூகத்தினுடைய மீட்சிக்காகவும் முஸ்லீம் சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மார்க்க அடிப்படையில் சொல்வதற்காகவும் செய்யப்படக்கூடிய உரைகள் தான். எனவே இதை நாம் முழுமையாக கேட்டுக்கொள்வதோடு ஜும்மா நாளுடைய சிறப்புகளை முழுமையாக உள்வாங்கி ஜும்மாவுடைய பயன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல முஃமின்களாக விளங்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்ய தூண்டியவனாக இந்த குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.